أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. وقال تعالى في القرآن الكريم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. புகழும் புகழ்ச்சியும் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் வெறும் 6 நாட்களில் படைத்த நித்திய ஜீவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே புகழ் அனைத்தும் உண்டாகட்டுமாக. அந்த ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் வற்றாத நிகரில்லாத பேருக்கருணையும் உயிருக்கும் மேலாக நேசிக்கக்கூடிய பின்பற்றுவதற்கு தகுதியான நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் நபிகளாருடைய வாழ்க்கை நெறியை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்கள் மீதும் தாபிஈன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் இந்த ஓரிரை கொள்கையை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லக்கூடிய அத்துணை நல்ல இமாம்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நாளிலே முழு நன்மைகளை பெற வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்திலே விரைந்து வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அவனுடைய அருளும் அவனுடைய மன்னிப்பும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு எனது உரையினை நான் துவங்க கடமை பெறுகிறேன். எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்ல அடியார்களே, அல்லாஹுடைய மகத்தான அருளால் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அந்த உன்னத மார்க்கத்திலே வாழக்கூடிய பாக்கியத்தை உல ரஹ்மான் நமக்கு ஆக்கியிருக்கின்றான். இத்தகைய இஸ்லாமிய மார்க்கத்திலே வாழக்கூடிய நாம் நமது வாழ்க்கையில் ஏழ்மைகள் வரலாம், நோய்கள் வரலாம், ஏராளமான பிரச்சனைகள் வரலாம். அப்படியெல்லாம் வரக்கூடிய நேரத்திலே நமது ஈமானை பாதித்து விடக்கூடாது, நமது இபாதத் வணக்க வழிபாடுகள் பாதித்து விடக்கூடாது. அத்தகைய பாதிப்பில்லாமல் மரணம் அடைகின்ற வரை
மார்க்க தொடர்போடு மார்க்க சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நமக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற அற்புதமான ஒரு 70 சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் காலத்தில் மக்கா மாநகரத்திலே ஏறத்தாழ 13 ஆண்டு காலமாக இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் எடுத்துரைத்தார்கள். பல அடி வாங்கினார்கள், பல திட்டு வாங்கினார்கள். ஏராளமான எதிர்ப்புக்கு மத்தியிலே இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக நபிகளார் இருந்தார்கள். நபிகளாரோடு சேர்ந்து சில சஹாபாக்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு எதிரிகளிடத்தில் பல துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, முஹம்மதே நீங்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு செல்லுங்கள் என்கின்ற அல்லாஹ்வுடைய கட்டளை வந்த பிறகு மக்காவில் இருந்து நபிகளாரும் நபிகளாரோடு சேர்ந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களும் தங்களுடைய சொத்துக்களை, தங்களுடைய செல்வங்களை, தங்களுடைய சொந்த ஊரை இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி துறந்து மதீனாவுக்கு வந்தார்கள். ஏன் மதீனாவுக்கு வந்தார்கள்? காபாவிலே நின்று தொழுதால் அடிப்பார்கள், திருமறை குர்ஆனை பகிரங்கமாக ஓதினால் மிகப்பெரிய இக்கட்டான ஒரு சூழலுக்கு சஹாபாக்கள் தள்ளப்பட்டார்கள். மார்க்கத்தை பகிரங்கமான முறையிலே பின்பற்ற முடியாத ஒரு சூழல் மக்காவிலே ஏற்பட்டது. அல்லாஹ்வுடைய கட்டளை வந்த பிறகு தன் ஏற்றுக்கொண்ட மார்க்கத்தை, தீனுல் இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்தார்களே, இது எப்படியாப்பட்ட ஒரு தியாகம் இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். பெரும்பான்மையான இந்த ஊர் மக்கள் வெளிநாட்டுக்கு செல்வார்கள், பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்காக வேண்டி, சேகரிப்புக்காக வேண்டி செல்வார்கள். அதுல மார்க்கத்தை எந்த விதமான குற்றமும் கிடையாது. ஹலாலான முறையில நம்ம எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். நாம பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்காக வேண்டி செல்கிறோம். ஆனால் நபிகளாரோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் தங்களுடைய சொந்த ஊரை விட்டுவிட்டு மதீனாவுக்கு சென்றார்கள். ஏன்? மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி அத்துணையுமே தியாகம் செய்தார்கள். நபிகளார் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பிறகு மஸ்ஜித் நபவி என்ற பள்ளிவாசலை கட்டினார்கள். கட்டிய பிறகு தன்னோடு வந்த அந்த மக்கா வாசிகளை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நபி தோழர்களை உள்ளூர் வாசிகளோடு, மதீனா வாசிகளோடு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். ஒரு சஹாபியை கூப்பிட்டு, நீ இந்த மதீனா வாசியுடைய வீட்டிலே தங்கிக்கொள். இன்னும் ஒரு மக்கா வாசியை கூப்பிட்டு கொண்டு, நீ இந்த மதீனா வாசிகளோடு தங்கிக்கொள் என்று நபிகளார் பிரித்து கொடுக்கிறார்கள். அப்படி பிரித்து கொடுத்த பிறகு ஒரு 70 சஹாபாக்கள் மிச்சமாக இருக்கிறார்கள். அந்த 70 சஹாபாக்களுக்கு மதீனாவிலே வீடு இல்லை, சொந்தங்கள் இல்லை, சொந்தக்காரர்கள் இல்லை, யாருமே இல்லாத அந்த சூழலில் நபிகளார் என்ன செய்றாங்க? அந்த 70 சஹாபாக்களை பள்ளிவாசலுடைய திண்ணையில தங்க வைத்தார்கள். அதனாலதான் வரலாற்றிலே சொல்லப்படும் அஸ்ஹாபு சுஃபா, திண்ணை தோழர்கள். ஏன் திண்ணையில தங்கினார்கள்? எதற்காக வேண்டிய நிலை? சொந்த வீடு இல்ல, மார்க்கத்திற்காக எல்லாத்தையும் தியாகம் செய்து பள்ளியினுடைய திண்ணையில தங்கினார்கள், மார்க்கத்தை கற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு சில இடங்கள்ல பார்க்கலாம், ஒவ்வொரு தெருக்களுடைய திண்ணையிலே நமது இஸ்லாமிய தோழர்கள், வாலிபர்கள் திண்ணையில் அமர்ந்து கொண்டு என்ன செய்கிறார்கள்? போனை வைத்துக் கொண்டு கேம் விளையாடுவது, புறம் பேசுவது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு எதிரான காரியத்தில் ஈடுபடுவது, இது மாதிரி செயல்பாடு நிச்சயமாக ஒரு முஸ்லிம் இடத்திலே இருக்கக்கூடாது. அன்றைக்கு சஹாபாக்கள் வீடு இல்லாமல் பள்ளியினுடைய திண்ணையில தங்கினார்கள். அதனால்தான் அந்த 70 சஹாபாக்களுக்கு அஸ்ஹாபு சுஃபா என்கின்ற ஒரு பெயர் வைக்கப்பட்டது. பள்ளிவாசல் எப்படி இருந்தது? இன்றைக்கு பாருங்கள், அல்ஹம்துலில்லாஹ், இந்த பகுதியில பள்ளிவாசல் பிரம்மாண்டமாக இருக்கிறது. தற்பொழுது உள்ள மதீனா மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல், இன்றைக்கு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள், உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் மதீனாவுக்கு சென்று பார்த்தால் பிரம்மாண்டமான பள்ளிவாசல். ஆனால் நபிகளார் காலத்தில் இருந்த பள்ளிவாசலுடைய நிலை என்ன?
அபூ ஸஈத் அல்-குத்ரி அவர்கள் அறிவிக்கிறார்கள், அபூ ஸஈத் அல்-குத்ரி அவர்கள் மஸ்ஜித் நபவியுடைய பள்ளிவாசல் தொழுவதற்காக வேண்டி செல்கிறார்கள். அப்படி செல்லக்கூடிய நேரத்தில் ஃபகால ஜஅத் ஸஹாபத்து, மேகமூட்டம் ஏற்பட்டது. ஃபமதரத் ஸஅல ஸகஃபத், மேகமூட்டம் ஏற்பட்டு மழை பொழிய ஆரம்பிக்கிறது. பள்ளிவாசலுடைய மேல் கூரையில் இருந்து பள்ளிவாசலுடைய உள்ள தண்ணீர் சொட்ட ஆரம்பிக்கிறது. ஏன் தண்ணீர் உள்ள சொட்டுகிறது? ஹதீஸ்ல சொல்லப்படுகிறது, வகான மின் ஜரதின் நஹல், மஸ்ஜித் நபியுடைய பள்ளிவாசல் மேல் கூரை என்பது பேரித்த பழத்துடைய மட்டையால் செய்யப்பட்டிருந்தது. வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை. மழை பொழிந்தால் பள்ளிவாசலுக்குள்ள மழை தண்ணி முழுக்க இருக்கும். இன்னும் எந்த அளவு சொன்னால் அபூ ஸஈத் அல்-குத்ரி சொல்றாரு, ஃபரைது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தொழுகைக்காண்டி இகாமத் சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாஹ் அவங்க இமாமாக நின்று தொழுகைக்கு ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் யஸ்ஜுது ஃபில் மாஇ வத்தீன், நபிகளார் அவர்கள் மழை பொழியக்கூடிய நேரத்தில் பள்ளிவாசல் முழுக்க தண்ணியாக இருக்கக்கூடிய நேரத்தில் நபிகளார் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய நெற்றியை அந்த சகதியில வைக்கிறாங்க. தொழுது முடித்த பிறகு ஹத்தா ரஐது அஸரத்தின் ஃபி ஜஹபத்திஹி, அபூ ஸஈத் அல்-குத்ரி சொல்றாரு, நான் தொழுகை முடித்த பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய நெற்றியை பார்த்தேன், நெற்றி முழுக்க சகதியா இருந்தது. அன்பிற்கினியவர்களே, நபிகளார் காலத்தில் பள்ளிவாசல் என்பது மிக மிக பலகீனமாக இருந்தது. மழை காலத்தில் பள்ளிவாசலுக்குள்ள தண்ணீர் வரும், மழை காலத்தில் சரியான முறையில் தொழ முடியாது. அந்த இடத்துலதான் யார் தங்கனா? 70 சஹாபாக்கள், 70 திண்ணை தோழர்கள். மழை காலத்தில் எப்படி தூங்கி இருப்பாங்க? மழை காலத்தில் எப்படி தங்களுடைய ஓய்வை எடுத்திருப்பார்கள்? மழை காலத்தில் பள்ளிவாசல் தங்க முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு சிரமத்துக்கு உள்ளாக்கினார்கள். ஏன் இந்த சிரமம்? ஒரே விஷயத்திற்காக வேண்டி, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை தவிர எந்த இறைவனும் இல்லை, முஹம்மது என்பவர் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஆவார் என்கின்ற ஒரு கலிமாவுக்காக வேண்டி எல்லாத்தையும் தியாகம் செய்து பள்ளியினுடைய திண்ணையில மழை காலத்திலே சகதியில தங்களுடைய வாழ்க்கை கழித்தார்கள். இன்றைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அப்படி வைத்திருக்கின்றானா? யோசிங்கள் பார்க்கலாம். என்ன மழை பெய்ந்தாலும் என்ன வெயில் அடித்தாலும் நமது பள்ளிவாசல் நிலை மாறுகிறது, நமது வீட்டினுடைய நிலை மாறுகிறது. ரொம்ப வெயில் காலமா ஏசி போடுகிறோம், ரொம்ப குளிர் காலமா ஏசி ஆஃப் பண்ணி நம்முடைய வீட்டில் இருக்கின்றோம். எத்தனை மழை வந்தாலும் எவ்வளவு தண்ணீர் வந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ள ஒரு சொட்டு தண்ணீர் கூட வராது. நல்ல மெத்தையில தூங்குகிறோம், பாயில தூங்குகிறோம், சுகமான வாழ்க்கையில வாழுகிறோம். இதெல்லாம் நான் குற்றம் என்று சொல்லவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த திண்ணை தோழர்களுக்கு திண்ணையில வாழ வைத்தான், சகதியில வாழ வைத்தான். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை கவனித்து நமக்கு ஒரு நல்ல நிலையை கொடுத்திருக்கின்றானே, இது எப்படியாப்பட்ட ஒரு அருள் கொடை, இது எப்படியாப்பட்ட ஒரு பாக்கியம். தங்கக்கூடிய இடம் அந்த திண்ணை தோழர்களுக்கு ரொம்ப மோசமா இருந்தது. சரி, அந்த 70 சஹாபாக்கள் என்ன சாப்பிட்டார்கள்? அவங்களுடைய நிலை என்ன? பள்ளிவாசலுக்குள்ள சமைச்சாங்களா? அல்ல உணவு எப்படி வந்தது? அதை குறித்து ஹதீஸ்ல சொல்லப்படுகிறது, அன்ன அஸ்ஹாபு சுஃபா கான உனாசன் ஃபுகரா. ஹதீஸ்ல சொல்லப்படுகிறது, அந்த அஸ்ஹாபு சுஃபா 70 நபி தோழர்கள் உனாசன் ஃபுகரா, மதீனாவிலே அவர்கள் தான் மிக 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 ஏழையானவர்கள். ஃபகீர் சொல்லுவோம்ல, ஃபகீர்னா ரொம்ப ஏழ்மையானவர், ஃபுகரானா ரொம்ப ஏழையான மக்களா இருந்தார்கள். அத்தகைய ஏழை மக்களுக்காக வேண்டி நபிகளார் என்ன செய்வாங்கன்னா, வஅன் நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் மன் கான இன்தஹு தஆமுல் இஸ்னைன். ரசூலுல்லாஹ் வந்து பள்ளிவாசல் அறிவிப்பு செய்வாங்க. என்ன அறிவிப்பு தெரியுமா? யார் வீட்டிலே 2 நபர்கள் சாப்பிடக்கூடிய அளவுக்கு உணவு இருக்குமோ, மதீனா வாசிகள் தொழுகைக்கு வருவாங்க, உள்ளூர் வாசிகள் தொழுகைக்கு வருவாங்க. அப்படி வரக்கூடிய நேரத்தில் நபிகளார் பள்ளியில தினந்தோறும் அறிவிப்பு செய்வார்கள். என்ன அறிவிப்பு? தர்மத்திற்காக வேண்டிய அறிவிப்பு. மன்கான இந்த இஸ்னைன், தோழர்களே, உள்ளூர் வாசிகளே, மதீனா வாசிகளே, உங்கள் வீட்டிலே 2 நபர்கள் சாப்பிடக்கூடிய அளவுக்கு உணவு இருந்தால் 2 பேர் சாப்பிடாதீங்க. ஃபல் யதுஹம் பிசாலிஸ், மூன்றாவதாக இதோ திண்ணையில தங்கியிருக்கிறார் ஒரு மதீனா மக்காவாசி,
திண்ணையில தங்கியிருக்கக்கூடிய சகோதரனை கூப்பிட்டு போய் 2 பேர் உணவை 3 நபர்களாக சாப்பிடுங்கள். மேலும் நபிகளார் சொல்றாங்க, 4 நபர்கள் சாப்பிடக்கூடிய அளவுக்கு உணவு இருந்தால் 4 பேர் சாப்பிடாதீங்க. 5ஆவதாக ஒரு திண்ணை தோழர் அழைத்து செல்லுங்கள் என்று நபிகளார் அவர்கள் பள்ளிவாசல்ல அறிவிப்பு செய்தால்தான் திண்ணையில தங்கக்கூடிய சஹாபாக்களுக்கு உணவு. எப்படியாப்பட்ட ஒரு பாக்கியம் பாருங்க, எப்படியாப்பட்ட ஒரு வறுமை. உணவு இல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சஹாபாக்களுக்கு என்ன செய்தான்? வறுமை ஏற்படுத்தினான். ஒரு கட்டத்தில் பிலால் சொல்றாரு, பிலாலும் திண்ணையில தங்கிய ஒரு நபி தோழர், அவர் சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, சில நாட்களாக சமைக்கப்பட்ட உணவு வராத காரணத்தினால் பேரித்த பழத்தை நாங்கள் சாப்பிடுகிறோம், தண்ணீரை கொடுக்கிறோம். பேரித்த பழத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு எங்கள் வயிறு இறுகி விட்டது யா ரசூலல்லாஹ். மலம் ஜலம் கழிக்கின்ற பொழுது ரொம்ப சிரமமா இருக்கு. பேரிச்சப்பழம் என்பது ஒரு இறுகிய பொருள், அது தொடர்ச்சியாக சாப்பிட்டால் வயிற்றில பாதிப்பு ஏற்படும். அப்படியே அழுகக்கூடிய நிலையிலே பிலால் வந்து சொல்கிறார். நபிகளார் சொல்றாங்க, யா பிலால், பிலாலே, என்னிடத்தில் சமைக்கப்பட்ட உணவு இருந்தால் நான் உனக்கு கொடுக்க மாட்டேனா? அறிவுரையை சொல்லி அனுப்பிவிட்டார்கள். அன்பிற்கினியவர்களே, 70 சஹாபாக்களுக்கு பள்ளிவாசல் அறிவிப்பு செய்தால் உணவு, சில சமயத்தில் உணவு இல்லாமல் பேரித்த பழத்தை சாப்பிட்டு தங்கள் வாழ்க்கையை கழித்து மார்க்கத்திற்காக தியாகம் செய்தார்கள். அந்த 70 சஹாபாக்களுக்கு உணவு இல்லாமல் வறுமை ஏற்படுத்தினான். ஆனால் இன்றைக்கு கலிமாவை சொல்லி அல்லாஹ்வை நம்பி தூதரை நபியாக ஏற்றுக்கொண்டு நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உணவு விஷயத்துல ஒரு குறையும் வைக்கல. என்ன குறை வச்சான் யோசிங்கள் பார்க்கலாம். அவர்களை கவனித்து நமக்கு உணவு விஷயத்துல குறை வச்சானா? காலையில பார்த்தா பல வகையான உணவு, இட்லி பூரி சப்பாத்தியும் காலைல சாப்பிடுறோம். மதியம் பார்த்தா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, பெரும்பான்மை வீட்டுல, சில வீட்டுல மீன் எடுப்பாங்க, ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, கோழிக்கறி, இப்படி பல வகையான உணவுகள் இன்றைக்கு பல வீட்டில் சமைக்கப்பட்டிருக்கிறது. இரவு நேரத்தில் பார்த்தா அந்த உணவு வேற. எத்தனை ரைஸ், எத்தனை உணவு, வகை வகையான உணவுகள் சாப்பிடுகிறோம், நினைத்த உணவுகள் சாப்பிடுகிறோம். அந்த அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்களை கவனித்து இன்றைக்கு நாம அவர்களை கவனித்து ஒரு சின்ன சொர்க்கத்தில் வாழ்றோம். சொர்க்கம் என்பது உயர்ந்தது, சொர்க்கம் என்பது ஆக சிறந்தது, அதை நாம சொல்லவில்லை. ஆனால் அந்த திண்ணை தோழர்களை கவனித்து நினைச்சது ஃபுல்லா சாப்பிடுறோம்ல, நினைச்சா போய் டீ குடிக்கிறோம், நினைச்ச போய் கடையில சாப்பிடுறோம், நினைச்ச உணவு சாப்பிடுறோம். ஆனால் அந்த அஸ்ஹாபு சுஃபா 70 சஹாபாக்களால் நினைச்ச உணவு சாப்பிட முடியாது, டீ குடிக்க முடியாது, வெளியே செல்ல முடியாது. ஏன்? காசு இல்ல, பொருளாதாரம் இல்ல, ஒண்ணுமே இல்லாமல் இருந்தார்கள். இந்த உலகத்தினுடைய விஷயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு வறுமை ஏற்படுத்தினான். ஆனால் அவர்கள் எப்படி இருந்தார்கள்? மார்க்க விஷயத்தில் எப்படி இருந்தார்கள்? ஈமான் விஷயத்தில் எப்படி இருந்தார்கள்? வணக்க வழிபாடு விஷயத்தில் ஆக சிறந்த நபி தோழராக வாழ்ந்து சென்றார்கள். ஒரு மனிதனுக்கு தேவையானது தங்கும் இடம், உண்ணக்கூடிய உணவு, இந்த ரெண்டிலுமே அந்த திண்ணை தோழர்களுக்கு 70 சஹாபாக்களுக்கு அல்லாஹ் வறுமை ஏற்படுத்தினான். மூன்றாவது விஷயம் என்ன? ஒரு மனிதனுக்கு தேவையானது ஆடை. அபூ ஹுரைரா அவங்க சொல்றாங்க, அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்கள். அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ராயித்து 70 மின் அஸ்ஹாபு சுஃபா, நான் பள்ளிக்கு செல்வேன், பள்ளி வாசல்ல அஸ்ஹாபு சுஃபா 70 சஹாபாக்கள் இருப்பாங்க. அந்த 70 சஹாபாக்களில் மா மின்ஹும் ரஜுலுன் அலைஹி ரிதாவுன் இம்மா இஸாரன் வ இம்மா கிசான். அபூ ஹுரைரா சொல்றாரு, 70 சஹாபாக்களில் யாரிடத்திலும் 2 ஆடை இல்லை. இம்மா இஸாரன் வ இம்மா கிசான், ஒன்று கீழாடை இருக்கும், இல்லை என்றால் மேலாடை இருக்கும். யார் கீழாடை வைத்திருப்பாரோ அவர் கீழே முட்டியிலிருந்து கழுத்து வரை கட்டிக்கொள்வார். யார் மேலாடை வைத்திருப்பாரோ அவர் கழுத்திலிருந்து கீழே வரை கட்டிக்கொள்வார். ஒரு ஆடையை கொண்டுதான் 70 சஹாபாக்கள் இருந்தார். எல்லா சஹாபாக்களுக்கும் ஒரே ஆடை. சிலருக்கு கீழாடை இருக்கும், கீழே உள்ளவர்கள் மேல வரைக்கும் கட்டிப்பாங்க. சிலருக்கு மேல இருக்கும், மேல இருந்து கீழே வரைக்கும் கட்டிக்கொள்வார்கள். ஒரு ஆடையை கொண்டுதான் பல ஆண்டுகளாக 70 சஹாபாக்கள் தங்கினார்களே. இன்னைக்கு நமக்கு பாருங்க எத்தனை ஆடைகள். ஜும்மா அன்னைக்கு ஒரு ட்ரெஸ் போடுறோம், பசங்களுக்கு பார்த்தா ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு ட்ரெஸ்,
ஸ்போர்ட்ஸுக்காண்டி ஒரு Dress, நைட்ல தூங்கும்போது ஒரு Dress, சிலருக்கு சட்டை பிடிக்கும், சிலருக்கு டிஷர்ட் பிடிக்கும். பெண்கள் பார்த்தா அவங்களுடைய பீரோவை திறந்தா அவ்வளவு துணி இருக்கும், நூற்றுக்கணக்கான துணிகள் இருக்கும். வாட்ச் போடுகிறோம், வாட்சுக்கு தோதுவா ஷூ போடுறோம், பேண்ட் ஷர்ட், இப்படி பல ஆடைகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றானே. ஆனா அந்த 70 சஹாபாக்களுக்கு ஒரே ஆடை. நமக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொருளாதார விஷயத்தில், உலக விஷயத்தில் நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் செய்திருக்கின்றான். ஆனால் அந்த திண்ணையில தங்கிய 70 சஹாபாக்களுக்கு உலக விஷயத்திலே அல்லாஹ் ஜீரோ ஆக்கினான். ஒரு ஆடை, ஒரே இடம், ஒரே உணவு, இதை கொண்டுதான் அந்த 70 சஹாபாக்கள் தங்கள் வாழ்க்கையிலே கழித்தார்கள். அன்பிருக்கிறவர்களே, அவர்களை கவனித்து இன்றைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக விஷயத்திலே பரக்கத் செய்திருக்கின்றான். நமக்கும் அவங்களுக்கும் ஒரு விஷயத்துல மாற்றம் இருக்கு. என்ன விஷயத்துல? உலக விஷயத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை ஜீரோ ஆக்கினாலும், ஃபக்கீராக ஏழையாக ஆக்கினாலும், மார்க்க விஷயத்திலே, தொழுகை விஷயத்திலே, ஷிர்க்குக்கு எதிராக செயல்படக்கூடிய விஷயத்திலே, பிதஅத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய விஷயத்திலே ஆக சிறந்த ஒரு நபி தோழராக 70 சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஈடுபட்டார்கள். மார்க்க விஷயத்தில் அவர்கள் அற்புதமான முறையில் செயல்பட்டார்கள். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்கள். நம்ம மார்க்க விஷயத்தில் எப்படி இருக்கிறோம்? உலக விஷயத்தில் அல்லாஹ் பரக்கத் செஞ்சிட்டான். மார்க்க விஷயத்தில் நமது வாழ்க்கை எடுத்து பார்த்தால் கேள்விக்குறி. நமது வாழ்க்கை எடுத்து பார்த்தால் மிக மிக கேள்விக்குறியான வாழ்க்கையோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்பிற்கினியவர்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த 70 சஹாபாக்களுடைய வாழ்க்கை என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை. நமக்கு உணவு இல்லாத நேரத்தில் அவர்கள் நினைத்து பார்க்க வேண்டும், ஆடை இல்லாத ஒரு நேரத்தில் அவர்கள் நினைத்து பார்க்க வேண்டும், வறுமையான நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சஹாபாக்களுக்கு வழங்கிய, அவர்களுக்கு உலக விஷயத்திலே வறுமை ஏற்படுத்திய அதை நினைத்து பார்த்தால் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள், நமக்கு ஏற்படக்கூடிய வறுமைகள் ஒண்ணுமே இல்லை. ஏன்? 70 சஹாபாக்கள் அப்படியாப்பட்ட ஒரு சோதனையை கொடுத்தான். உலக விஷயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பலகீனமாக்கினான். ஈமான் விஷயத்தில், தொழுகை விஷயத்தில் அல்லாஹ்வுக்கு பயந்து கட்டுப்பட்டு வாழ்ந்தார்கள். அதை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அந்த 70 சஹாபாக்கள் யார் தெரியுமா? அல்லதீன ஆமனு வஹாஜரு வஜாஹது ஃபீ சபீலில்லாஹ். அவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டார்கள். வஹாஜரு, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். வஜாஹது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே கடந்து கொண்டார்கள். அவர்கள் யார்? அஅலமு தரஜத்தன் இன்தல்லாஹ், தங்களுடைய உயிரையும் தங்களுடைய பொருளாதாரத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் செய்தார்கள். அத்தகைய 70 சஹாபாக்கள் அஅலமு தரஜத்தன் இன்தல்லாஹ், அல்லாஹ் இடத்தில் அந்தஸ்தால் உயர்ந்தவர்கள். அந்தஸ்துல அவர்கள் உயர்ந்து விட்டார்கள். திண்ணை தோழர்களுடைய 70 சஹாபாக்களுடைய அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பேசுகின்றான். யோசிங்கள், பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடத்திலே காசையோ, நம்மிடத்திலே சொந்த வீட்டையோ, நம்முடைய உடலுடைய தோற்றத்தையோ அழகிய பார்ப்பது கிடையாது. மார்க்கத்தை தான் பார்க்குகிறான். அந்த மார்க்கம் நம்மிடத்திலே முழுமையாக இருக்க வேண்டும். இந்த மாதம் ஒரு புனிதமிக்க மாதம். 4 மாதம் புனிதமான மாதம். முஹர்ரம் மாதம் என்பது ஒரு புனிதமான ஒரு மாதம். இந்த மாதத்திலே ஆஷுரா என்ற நோன்பு இருக்கிறது. நபிகளா சொல்றாங்க, அஃலலு சியாம் பஅத ரமலான், ரமலானுடைய நோன்புக்கு பிறகு சிறந்த ஒரு நோன்பு என்று சொன்னால் ஷஹ்ருல்லாஹு முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதமான இந்த மாதம் என்பது, முஹர்ரம் மாதம் என்பது அல்லாஹ்வுடைய மாதம். இந்த அல்லாஹ்வுடைய மாதத்தில், முஹர்ரமுடைய மாதத்தில் ஆஷுரா நோன்பு தான் ரமலானுடைய நோன்புக்கு பிறகு ஆக ஒரு சிறந்த ஒரு நோன்பாக இருக்கிறது. அத்தகைய கண்ணியமான புனிதமிக்க இந்த மாதத்தில் நாம் அமல் செய்ய வேண்டும், திக்ர்கள் செய்ய வேண்டும், சஹாபாக்களை போல மார்க்க விஷயத்தில் ஈடுபட வேண்டும். ஆனால் இந்த முஹர்ரம் மாதத்திலே சில மக்கள் என்ன செய்கின்றார்கள்? பிதஅத்தான காரியங்கள், ஷிர்கான காரியத்திலே ஈடுபடுகின்றார்கள். நமது காயல் பட்டினத்திலே
கோமான் என்கின்ற ஒரு தெரு இருக்கிறது. அந்த தெருவில் பார்த்தா இந்த முஹர்ரமுடைய பிறை 1 அன்று பெண்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, கூட்டமா நிக்கிறாங்க, அப்படியே கையேந்து துவா செய்யறாங்க. நான் அந்த வீடியோ பார்க்கும் பொழுது ஏதோ மக்கள் நின்று துவா செய்யறான்னு நினைச்சேன். அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தா பெண்களும் ஆண்களும் அப்படியே கையேந்து துவா செய்யறாங்க. இதை பார்த்தா கொடி ஏத்துறாங்க. கொடி ஏத்துறாங்க. அதை ஏத்துக்கிட்டு பார்த்துட்டு என்ன செய்யறாங்க, முஹம்மது யா முஹம்மது யா முஹம்மதுன்னு சொல்லி ஷிர்கான வார்த்தை, யா அல்லாஹ் என்று சொல்ல வேண்டும், அல்லாஹ் என்று அழைக்க வேண்டும். இன்றைக்கு இது மாதிரி ஷிர்கான காரியங்கள் முஹர்ரம் மாதத்திலே செய்யப்படுகிறது. அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்கள் ஷிர்க்குக்கு எதிராக இருந்தார்கள். தன் வாழ்க்கையில பிதஅத்தை கொண்டு வரவில்லை. தன் வாழ்க்கையில முழுக்க முழுக்க அல்லாஹ்வை நம்பி இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நமது இஸ்லாமிய பகுதியில் முஹர்ரம் மாதத்தில் குதிரை சவாரி செய்வது, கந்தூரி விழா நடத்துவது, இது மாதிரி காரியங்கள் நடக்கதா இல்லையா? நம்மள ஆரம்பத்தில் செஞ்சிருப்போம். நாமளே என்ன செஞ்சோம், ஆரம்பத்தில் தர்காவுக்கு போவோம். இந்த கை தர்கா இடத்துல ஏந்திருக்கிறது, மறுக்கவில்லை. அது தப்பு ஷிர்க் என்று சொன்ன பிறகு இந்த கை கொடியை பார்த்து ஏந்திருக்கிறது, துவா செய்திருக்கிறேன் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அது ஷிர்க் வழிகேடு என்று தெரிந்த பிறகு அல்லாஹ் இடத்தில் தான் கையேந்த வேண்டும், பள்ளிவாசலுக்கு தான் வர வேண்டும் என்று சொன்ன பிறகு நமது வாழ்க்கையில் மாற்றம் வந்ததா இல்லையா? சில மக்கள் இது மாதிரி வழிகேடான செயல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த கோமான் தெருவிலே உள்ள மக்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும், நேர்வழியை கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னித்து நல்ல நிலையிலே மரணிக்க வேண்டும். அத்தகைய ஒரு பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் நாமளும் அல்லாஹ்வுக்கு பயந்து கட்டுப்பட்டு நல்ல நிலையிலேயே மரணிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஹாபு சுஃபானுடைய திண்ணை தோளுடைய தியாகத்தை நமது வாழ்க்கையிலே நாம் நினைவைக்க வேண்டும். அதே போல இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை அன்று ஆஷுராவுடைய நோன்பு நம்ம நோர்க்க இருக்கிறோம். அனைவரும் கவனமாக இருந்து கொண்டு வேளன் வெள்ளி அன்று ஆஷுராவுடைய நோன்பு இதுதான் சுன்னமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் ஆஷுராவுடைய நோன்பு வைத்து நன்மைகளை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்பிற்கினிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து பெரிய தோட்டம் என்கின்ற ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதியினுடைய பள்ளிவாசல் கட்டுமான பணிக்காக வேண்டிதான் நாங்கள் ஒரு 20 நபர்கள் இந்த தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்திருக்கிறோம். பெரிய தோட்டம் என்று சொன்னால் அந்த பகுதியில் 10,000 இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி, முழுக்க முழுக்க கூலி தொழிலாளிகள். அந்த 10,000க்கு மேற்பட்ட வாழக்கூடிய அந்த பகுதியில் வெறும் 2 பள்ளிவாசல், ஒன்று சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல், மற்றொன்று குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய நமது பள்ளிவாசல். நமது பள்ளிவாசல் ஒரு 8 வருஷமாக ஷீட்ல தான் தொழுகை நடைபெற்றது. மழை பொழிந்தால் உள்ள ஃபுல்லா தண்ணி வரும். சில சமயத்தில் மழை காலத்துல அந்த ஷீட்ல வந்து இரும்பா இருக்கும். மதரசா பிள்ளைகள் மாணவிகள் வருவாங்க, தொழுகைக்காண்டி மக்கள் வருவாங்க. அந்த இரும்பு தொடும் பொழுது ஷாக்கு இறத்தலாம் அடிச்சிருக்கு. இது மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு பாதிப்பான ஒரு சூழல் ஏற்பட்டது. ஜும்மா நாள்லாம் பார்த்தா பக்த தொழுகைக்கெல்லாம் பார்த்தா ஒவ்வொரு வக்துக்கும் நூற்றுக்கணக்கான மக்கள் வருவாங்க. ஜும்மா பள்ளிவாசல ஃபுல்லா முழுமையாகி ரோட்ல தொழக்கூடிய ஒரு சூழல். அப்ப இப்படியாப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் அந்த பகுதிக்கு பள்ளிவாசல் தேவை என்ற அடிப்படையில் அந்த பள்ளிவாசல் நம்ம என்ன செஞ்சோம், அந்த ஷீட்ல உள்ள பள்ளிவாசல் இடிச்சு புதிய கட்டிடமாக கட்ட வேண்டும்காக வேண்டி முடிவு செய்து ஒரு 96 லட்சம் ரூபாய் பள்ளிவாசல் கட்டுமானத்துக்காக தேவையாக இருக்கிறது. அந்த பள்ளிவாசல் கட்டுமானத்துக்காக வேண்டிதான் நாங்கள் அல்லாஹ்வை நாடி உங்களை தேடி வந்திருக்கிறோம். நான் அந்த பள்ளிவாசலுடைய இமாமாக இருக்கிறேன். பள்ளிவாசல் என்பது நமது ஈமானை அதிகரிக்கும், பல மாற்றங்கள் கொண்டு வரும். திருச்சியிலே ஜாமியா அன்வார் உலும் அன்வார் என்று சொல்வார்கள் மதரசா. அந்த மதரசா நான் படித்தேன். அங்கதான் ஹிஃபுல் ஓதன, ஆலிம் ஒரு வருஷம் ஓதன. எப்படி இந்த தௌஹீத் கிடைத்தது? நம்ம ஊர்ல விருதாச்சலத்தில் ஒரு தௌஹீத் ஜமாத் பள்ளிவாசல் இருக்கு. சும்மா போற போக்கில் லீவு டைமுக்கு ஒரு வக்து தொழுவ போனேன்.
தொழப்பக்கூடிய நேரத்தில் அங்க உள்ள இமாமு மார்க்கத்தை சொல்லி அறிவுரையை சொல்லி இதுதான் மார்க்கம் சத்திய கொள்கை அப்படின்னு சொல்லி அறிவுரை சொன்ன காரணத்தினால் ஒரு தௌஹீத் பள்ளிவாசல் இன்றைக்கு நிறைய இமாம்களை உருவாக்குகிறது, நிறைய மாணவர்களை குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்ப நான் அந்த பெரிய தொட்டு பள்ளிவாசல் இமாமாக இருக்கிறேன். அந்த பள்ளிவாசல் ஆரம்பத்தில் பார்த்தா வெறும் 40 நபர்கள் தான் மத சமானம் இருந்தாங்க, 40 பேர் தான் இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தா அல்ஹம்துலில்லாஹ் 150 மாணவர்கள் அந்த மதரசாவிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள், தொழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுடைய தொழுகை வீணாகிவிடக்கூடாது, மதரசா மாணவருடைய கல்வி வீணாகிவிடக்கூடாதுக்காக வேண்டி பக்கத்துல ஒரு கட்டிடத்தை வாடகை பிடிச்சிருக்கிறோம். ஏன் பள்ளிவாசல் கட்ட 1 வருஷம் ஆகும், 1 வருஷத்துக்கு தொழுகை இல்லாமல் இருந்தால், மதரசா இல்லாமல் இருந்தால் அந்த ஏகத்துவ கல்வி மாணவருடைய உள்ளத்தில் மார்க்கம் இல்லாமல் ஆகிடுமே என்பதற்காக வேண்டி பக்கத்திலே ஒரு கட்டிடத்தை 20,000 ரூபாய் வாடகை பிடிச்சி இன்னைக்கு தொழுகை அங்க நடக்குது. மதரசா மாணவர்கள் மோதி கொண்டிருக்கிறார்கள். 10 மாசம் ஆகிவிட்டது. வாடகைக்கு பார்த்தா கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் ஆயிருச்சு. எனவே விரைவாக அந்த பள்ளிவாசல் கட்டி முடிக்க வேண்டும். இன்னும் ஒரு 60 லட்சம் ரூபாய் தேவையா இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் அந்த 60 லட்சம் ரூபாய் யாரோ ஒரு ஆள் பொறுப்பேற்கலாம். ஆனால் அதை விட இன்னொரு வாய்ப்பு இருக்கு. ஒரு ஆளால முடியாது, அது சிரமம். இன்னொரு வாய்ப்பு என்ன இருக்கு? காயல்பட்டின மக்கள் நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நாடினால் அல்லாஹ்வுடைய இடத்தின் நன்மை எதிர்பார்த்து நீங்கள் அனைவரும் ஒரு 1000 ரூபாய், ஒரு 2000 ரூபாய் வந்துடக்கூடிய மக்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பள்ளிவாசல் கட்டுமானத்துக்காக வேண்டி மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்கும். ட்ரெயின்ல இருந்து வந்தோம், 20 பேர் வந்தோம். வரக்கூடிய நேரத்தில் அங்க உள்ள ஒரு கணவன் மனைவி, ஒரு ஹிந்து சகோதர சகோதரி கேள்வி கேட்கறாங்க. என்ன கேள்வி? நீங்க எங்க போறீங்க கூட்டமா என்று கேட்கும் பொழுது, இது மாதிரி திருப்பூர்ல இருந்து நாங்க காயல்பட்டினத்துக்கு போறோம், பள்ளிவாசல் கட்டுவதற்காக வேண்டி போறோம் அப்படி சொன்ன உடனே ஹிந்து சகோதர சகோதரிகள், அப்படி என்றால் அந்த பள்ளிவாசல் கட்ட என் பேர்ல ஒரு 200 ரூபாய் போடுங்க. வரும்பொழுது ஒரு 200 ரூபாய் ஒரு நான் முஸ்லிம் கொடுக்குறாங்க. காரணம் என்ன? நமது பள்ளிவாசல் என்பது மக்களை பண்படுத்தும், நமது பள்ளிவாசல் என்பது மக்களுக்கு மார்க்கப்படியும் சமுதாய பணியும் செய்யக்கூடிய வகையில் இருக்கிறது என்று சொல்லி ஒரு மாற்று மத சகோதரி அறிந்திருக்கிறாங்க. அப்ப அன்பிற்கினியவர்களே, கண்டிப்பாக அல்லாஹ்வை நாடி உங்களுக்கு தேடி வந்திருக்கிறோம். உங்களுடைய பொருளாதாரத்தை அதிகமாக கொடுங்கள். அல்லாஹ் சொல்றான்ல, மந்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்லன் ஹஸனா, யார் அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுக்காக வேண்டி கடனை கொடுப்பார்களோ நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக ஒரு சிறந்த கூலியை நன்மையை தருவதாக இருக்கின்றான். எனவே அன்பிற்கினியவர்களே, உங்களுடைய பொருளாதாரத்தை இந்த ஜும்மாவிலே வாரி வழங்குங்கள். இறுதியாக ஒரே ஒரு செய்தி, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்லும் பொழுது மதீனா வாசிகள் என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்டார்கள், அந்த மக்கா வாசிகளுக்கு உதவி செஞ்சார்கள். அதே போலதான் நாங்களும் திருப்பூரிலிருந்து ஹிஜ்ரத் செய்து, எதுக்காக வேண்டி? பள்ளிவாசல் கட்டமைப்புக்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்து உங்களிடத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். மதீனா வாசிகள் எப்படி உதவி செஞ்சார்களோ அதே போல காயல்பட்டினத்தில் உள்ள மக்களும் ஆண்களும் பெண்களும் உங்களுடைய பொருளாதாரத்தை அதிகமாக கொடுத்து உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஒரு பங்குனுடைய முசல்லானுடைய விலை 15,000 ரூபாய். எனவே ஆண்களும் பெண்களும் அதிகமாக கொடுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இஷா வரை இருப்போம், இஷா அசல்ல இருப்போம், மஹரிப்ல இருப்போம், இஷா வரை இருப்போம். இந்த ஜும்மால கொண்டு வந்திருந்தால் உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் தரக்கூடிய தர்மத்தை ஏற்றுக்கொண்டு மறுமை நாளிலே சிறந்த இடமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சொர்க்கத்தை தருவானாக என்று கூறி விடைபெறுகிறேன். வா ஆஹிரு தஅவானா பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.